2026 தேர்தலில் உண்மையான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அரசியல்வாதிகள் கிட்ட இல்ல, இளைஞர்கள் கிட்டதா. ஆம், இப்போது சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய உண்மையான வாக்காக மாறுமா? யூத் பவர் ரியாலிட்டி. இப்போது தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர்கள் இளைஞர்கள். அவர்களின் கவலை என்ன? வேலை வாய்ப்பு, சம்பள நிலை, வாழ்க்கை செலவு உயர்வு, தொழில் தொடங்கும் வாய்ப்பு, இவையெல்லாம் அவர்களின் எதிர்காலத்தை நேராக தொடும் விஷயங்கள். விஜய் தொடங்கிய கட்சி தமிழக வெற்றி கழகம். அவர் சொல்வது எளிமையானது. அமைப்பை மாற்ற வேண்டும், ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும். இந்த வார்த்தைகள் இளைஞர்களுக்கு நம்பிக்கை தருகிறது. ஆனால் நம்பிக்கை மட்டும் போதுமா? கிராண்ட் ரியாலிட்டி. தமிழ்நாட்டில் அரசியல் சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு ஊரிலும் அமைப்பு வேண்டும், ஒவ்வொரு தொகுதியிலும் வலிமை வேண்டும், கூட்டணி ஆதரவு வேண்டும். பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் கட்சிகள் வலுவான அமைப்புடன் இருக்கின்றன. அதனால் போட்டி கடினம். விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்கலாம், ஆனால் அந்த ஆதரவு வாக்குப்பெட்டியில் விழ வேண்டும். வாட் இஸ் இட்ஸ் விக்டரி? சமூக ஊடக ஆதரவு மட்டும் போதாது. புகைப்படம், வீடியோ, கருத்துகள், அவை மனநிலை காட்டும். ஆனால் தேர்தல் நாளில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதே முடிவை தீர்மானிக்கும். இளைஞர்கள் உண்மையாக வெளியே வந்து வாக்களித்தால் அதிர்ச்சி முடிவு கூட சாத்தியம். ஆனால் வீட்டிலேயே இருந்தால் முடிவு மாறிவிடும். ஃபைனல் இம்பாக்ட். விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தது. இளைஞர்கள் உணர்ச்சியில் இருப்பார்களா அல்ல செயல்பாட்டில் இறங்குவார்களா? 2026 தேர்தலில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நீங்கள்தான்.